ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் நாங்கள் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி தந்தையர்கள் ஒன்று கூடி பாடினால் எங்களுக்கு மிக நன்றாக இருக்கிறது. எங்களது குடும்பங்களிலே நாங்களும் பக்தியோடு இணைந்து பாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு இது மிகவும் துணையாக இருக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறீர்கள். நன்றி. இதற்கெல்லாம் காரணம் கடவுளின் இரக்கமும் அவருடைய அருளும் வல்லமை மட்டும்தான். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த துதி ஆராதனை நிகழ்விலே இறைவனிடத்திலே அவர்தான் நமக்கு வரங்களை அள்ளி அள்ளி தருகின்ற தேவனாய் இருக்கிறார். வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆவியாருடைய வல்லமையும் நிறைவாக அருளுகின்ற தெய்வம் அவர் மட்டும்தான். இவைகளெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், நமது ஜெபங்களின் வழியாக, நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பதன் வழியாக, அவருடைய திருவடிகளில் அமர்வதன் வழியாக. மரியாள் மார்த்தாள் பற்றி நமக்கு தெரியும். 2 பேருமே ஆண்டவர் மட்டில் மிக அக்கறைப்பட்டவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு செவிமெடுப்பதிலே அவள் ஆசையாய் காத்திருந்தாள். ஆண்டவரிடத்திலே நாம் செவிமெடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை நாம் முழுமையாய் கையளிக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்கின்ற பொழுது அவரது திட்டத்தை, அவரது திருவுளத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதனுடைய வெளிப்பாடாக ஆற்றலை, வல்லமையை, அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்விலே இந்த அற்புதமான இந்த சிந்தனையோடு நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த பாடல்களின் வழியாகவும், சிந்தனைகளின் வழியாகவும், ஜெபங்களின் வழியாகவும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை முழுமையாய் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். இன்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் முகம் காண என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். இன்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் முகம் காண என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். சரணம். உன் பதம் அமர்ந்து உன் மொழி கேட்க என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து
மொழி கேட்க என்னதவம் செய்தேன் நான், என்னதவம் செய்தேன். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் அன்பை சுவைக்க என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் அன்பை சுவைக்க என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் புகழ் பாட என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். என்னுயிரே இறைவா, திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் புகழ் பாட என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன்னுடன் பேச என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன்னுடன் பேச என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் அருள் பெறவே என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன்
அருள் பெறவே என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். உன் பதம் அமர்ந்த உன் முகம் காண என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். அன்பிற்கினியவர்களே, நம்ம கடவுளுடைய அருள் ஆசீர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதனால் நம்ம எப்போ கடவுளை தேடி போனாலும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி வரம் கேட்கிறோம், அருள் கேட்கிறோம், ஆசீர் கேட்குறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே அவர்கிட்ட தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பலவித திறமைகள் இருக்குது. இது நம்முடைய சொந்த ஆர்வத்தினாலும் உழைப்பினாலும் நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஃபார் ஜாக்சன் பார்த்திங்கன்னா நல்லா பாடுவார், நிறைய துறையில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஃபார் பவுலா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அழகாக கதை, நல்ல பிரசங்கம் வைப்பார். அப்படியே டேவிட் ஃபாரஸ் சொல்லணுன்னா அவர் தலைமை பண்பு, அப்படியே ஒவ்வொரு ஃபாரஸும் சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே நம்ம பசங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான். சாமெல்லாம் விரல்லே பரதநாட்டியம் ஆடுவார். அப்படி ஒவ்வொருத்தரும் அழகாக பாருங்கள், அவர் ஒரு பெரிய கடையை விரித்து வச்சுருக்கிறார். ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார் நம்ம சிமியோன். அதே போல் கேமரா டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே திறமை இருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய சொந்த உழைப்பினால் மட்டுமா, ஆர்வத்தினால் மட்டுமா அப்படின்னா இல்லை. பின்னாடி கடவுளுடைய ஆசீர் அருள் இருக்குது. அதுதான் கொடை, கடவுள் கொடுத்த கொடை, கடவுள் கொடுத்த வரம் இல்லைங்களா? அதுதான். அதை எப்பொழுதுமே நம்ம மறந்துடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். நான் விவிலியத்திலேருந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அந்த கனானிய பெண்மணியை நான் பார்ப்பேன். அவங்க ஆண்டவரை தொடர்ந்து வேண்டிக்கிட்டே போவாங்க, விடமாட்டாங்க. என்னுடைய பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, சரி பண்ணி கொடுங்க, உடம்பு சரியில்லை, சரி பண்ணி கொடுங்க. அவர் பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுவார் நம்ம ஆண்டவர். அவங்க எவ்வளோ தாழ்த்த முடியுமோ தன்னை தாழ்த்துவாங்க. மேசையிலேருந்து கீழே விழக்கூடிய அந்த ரொட்டி துண்டை கூட நாய்கள் தின்னும்ல, அப்படி இருந்துட்டு போகிறேனே, கொடுங்களேன் அப்படின்னு. ஆண்டவர் அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிதம்மா, ஒன்றுமே இல்லைம்மா, இந்தாம்மா சரிம்மா அப்படின்றவார். இப்படி விடாது வேண்டிக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது நம்முடைய கடமை, இது நம்முடைய உரிமை. புரியுதுங்களா? அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், உரையாடிக்கிட்டே இருக்கணும், அவரோட நேரம் செலவிட்டுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். சரிங்களா? அதனால் இன்னைக்கு என்ன வரும் நான் கேட்க போகிறேன் என்னுடைய ஆண்டவர்கிட்ட. எனக்காக மட்டுமல்ல, என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமல்ல, என்னுடைய சமூகத்துக்காக, பிறருக்காக நான் என்ன கேட்க போகிறேன். அதனால் இன்னைக்கு எல்லாரும் இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். பாடும் பொழுது ஒரு வரத்தை கேட்போம், அதை ஜெபமாக வைப்போம். ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். சேர்ந்து கேட்கலாமா? பாடிக்கிட்டே கேட்கலாமா? வாங்க. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும்,
தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறை வார்த்தை விதையாகி இறைவாழ்வு பயிராகி குறையில்லா நிறைவாழ்வு நிறைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகமழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகமழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். இனி இரக்கத்தால் இறைமகனாய், நீதியால் பண்பாளராய், உண்மையாய் வாழ்ந்திடவே, உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. அன்பிற்கினியவர்களே, உயிர்ப்பின் மகிழ்ச்சி காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு நிலைகளிலே கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும், நம்மோடு இருக்கின்ற அவருடைய உடனிருப்பையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் தம் சீடர்களை 3 ஆண்டுகள் அவரோடு அவரை தயாரித்து அந்த உயிர்ப்புக்கு பிற்பாடு அவர்களை இன்னும் உறுதிப்படுத்தினார். அந்த அனுபவத்தெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உயிர்த்தெழுதலினுடைய அந்த காட்சியை பார்க்கும்போது மதலேன் மரியாள் போய் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறார். ஆண்டவர் என்னை பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் நிறைய இடங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, நீ போய் உன் சகோதரர்களிடம் சொல்லு என்று சொல்லி அவரை அன்பாய் அனுப்பி வைப்பார். சீடர்களுக்கு முன்னதாக அவர் அங்கு போய் கலிலேயாவில் போய் அவர்களுக்காக காத்திருப்பார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அப்பத்தை பிட்டு இதோ நான் என்று சொல்லுவார், உங்களுக்கு அமைதி உண்டாகு என்று சொல்லுவார். அதில் தோமையார், ஆண்டவரை நான் பார்க்கவில்லையே, அவருடைய விழாவில் நான் கைவிட்டாதான் நான் நம்புவேன்றது, இதோ என் விழா, உன் விரலையிடு, என் ஆண்டவரே என் கடவுளை என்று அவர் ஓடி வருகிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில்
எம்மாவோஸ் சீடர்கள், ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கும், திருச்சட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு விளக்கி சொல்றி, இன்னுமா நீங்க நம்பவில்லை? அப்பொழுது அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு கொடுக்கின்ற பொழுது, என் ஆண்டவரே என்று அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இன்று உங்களுக்கு எனக்கு அதே தான் அனுபவம். ஒரு சிறு குழந்தை போல ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை தாங்கிக் கொள்வார், உள்ளங்கைகளில் வைத்துக் கொள்வார். நமக்கு என்ன தேவை என்பதை நம் வாய்களிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்னதாக அறிந்திருக்கிற தெய்வம் அவர். நாம் வேண்டி நிற்கின்ற அனைத்து வரங்களையும் அள்ளி தருகிற தெய்வம். நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம்மை விட அதிகமாய் அறிந்திருக்கிறார் நமது ஆண்டவர். அந்த ஆண்டவர் கரத்திலே, ஆண்டவரே உன் கைகளில் நான் ஒரு சின்ன குழந்தை, எனக்கு ஆசீர்வாதம் தாரும், உம் மார்போடு என்னை அரைத்துக் கொள்ளும், உம்மோடு இருந்தால் போதும் நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்பிக்கையின் அறிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய், வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை போதித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை போதித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய், வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய். இருள் நீரை பள்ளத்திலும் வீழ்ந்தாலுமே அனைத்தென்னை தோள் மேல் சுமந்தாயே. இருள் நீரை பள்ளத்திலும் வீழ்ந்தாலுமே அனைத்தென்னை தோள் மேல் சுமந்தாயே. கருணையினை கற்று தந்தாயே, உந்தன் வரத்தால் என்னை நிறைத்தாயே. கருணையினை கற்று தந்தாயே, உந்தன் வரத்தால் என்னை நிறைத்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன்
உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்த உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்விரையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்விரையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். வரங்கள் வாங்குவதற்காக ஆலயங்களுக்கு செல்கிறோம். ஆனால் ஆலயங்களில் ஆண்டவரது அருகாமையில் இருப்பதே ஒரு மிகப்பெரிய வரம். ஆமாண்டவரே, இதோ தொடக்கத்திலே எங்களது அன்பு தந்தை பகிர்ந்து கொண்டது போல மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். ஆண்டவருக்கு அருகாமையில் வாழுகிற அற்புதமான பங்கை தேர்ந்து கொண்டார். இந்த உலக வாழ்க்கையில பொன்னோடும் பொருளோடும் இருப்பதுதான் வரம் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வாகனங்களோடும் மாளிகையில் வசிப்பதும் தான் அற்புதமான வாழ்க்கை வரம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் பிரியமான யாரோ ஒரு மனிதர்கள், யாரோ ஒரு மனுஷி எங்களுடைய வாழ்க்கையின் வரம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களை கடந்து உம்மை இறுக பற்றி கொள்வது, உம்முடைய அருகாமையில் இணைந்திருப்பது ஒரு மாபெரும் வரம். ஆண்டவரே, நீரே உண்மை, நீரே நம்பிக்கை, நீரே இந்த உலக வாழ்க்கையின் நிரந்தரம். உம்மை இறுக பற்றி கொள்கிற, உம்மை விட்டு விலகாத அந்த அர்த்தமுள்ள உணர்வை, அறிதலை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தும், தந்து கொண்டே இரும். ஆண்டவரே, உம்மை சிக்கன பிடித்து கொண்டு வாழ்கிற அந்த அற்புதமான வாழ்க்கையை எங்களுக்குள் நிலைத்து நிற்க செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு கூட உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுகிறோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.